எம்பாட்டன் சாமி வரும். ஏயா பூசாரி, சக்கரை பொக்க திங்கிற உங்க சாமிக்கே இவ்வளவு கோவம் வந்தா சாராயம் குடிக்கிற எங்க சாமிக்கு எவ்வளவு கோவம்? வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ட்ராவல் தமிழ் சாய் பேசுகிறேன். மக்களே, தமிழ்லையும் டைட்டிலையும் பாட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வழக்கம் போல தான் மக்களே, கிராமத்து தெய்வங்களை தேடி வந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா கரூர் மாவட்டம் மணவாடி பக்கத்தில் இருக்க ஒரு கருப்பசாமி கோவில் தான் மக்களே வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே வந்து உங்களுக்கு நான் இந்த கோவிலோட லொக்கேஷன் உங்களுக்கு வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த கோவிலோட அமைப்பு என்ன, அந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, கோவிலோட என்ட்ரன்ஸே இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்கில் நம்மளை வந்து நல்லூர்னு சொல்லி வெல்கம் பண்ணுறாங்க. அப்படியே உள்ள வந்தோம்னா இங்கே தான் மக்களே அந்த கோவில் இருக்குது. கேட்டை வந்துட்டு உள்ளே அப்படியே கோவிலுக்குள்ளே போவோமா? வாங்க போகலாம். மக்களே, கோயிலுக்குள்ளே போவோம் வாங்க. மக்களே, அழகாக அந்த கேட்டை வந்து கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். கோவிலோட அமைப்பு இப்படி தான் மக்களே இருக்குது. அழகாக தென்னும் செம்ம காற்றடிக்குது மக்களே. உங்களுக்கு இது சவுண்டு கிளியராக இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா சரியான காற்று. இங்கே பாருங்கள், நேற்றும் ஓரளவுக்கு நம்ம ஊரில் செம்ம கிளைமேட் மக்களே, ஓரளவுக்கு மழை வர மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருக்கும். இப்போ காற்று வந்து சூப்பராக அடிச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் நம்ம வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் நைஸாக கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம கோயிலுக்கு முன்னாடி வந்தோம்னா இந்த இடத்துல நிறைய வேல்கள்லாம் குத்தி வச்சுருக்காங்க மக்களே. அப்படியே கீழே பாருங்கள். ஒரு சின்ன தோப்புக்குள்ளே தான் மக்களே இந்த கோவிலே இருக்குது. இந்த இடத்த சுற்றி காட்டுறேன் பாருங்கள். மெயினாகவே சின்னதாக ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே தான் இந்த கோவில் இருக்கு. பார்த்தீங்களா, பயிரெலாம் போட்டிருக்காங்க, சோளம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல இடம். மக்களே, நம்ம பார்க்க வந்த கோவில் இது தான். அப்படியே வாங்க உள்ளே போய் பார்ப்போமா? கோவிலோட அமைப்பே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க. இருங்க, நம்ம சாமியை கட்டுறதுக்கு முன்னாடி அப்படியே இந்த சைடு பாருங்கள், எவ்வளோ பெரிய குதிரை பாருங்கள். அதுவும் 2 குதிரை இருக்குது, சூப்பராக இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், சிவப்பு கலர் குதிரை, அதுக்கு ஒரு நாய், சரி வெள்ளை கலர் குதிரை, அதுக்கு ஒரு செவலை நாய். இங்கே பாருங்கள், சிவப்பு கலர் குதிரை, அதுக்கு வந்து அந்த வெள்ளை கலரில் ஒரு நாய். சூப்பராக இருக்குல்ல ரெண்டுமே. இடமே பார்க்க சும்மா அட்டகாசமாக இருக்குல்ல. உங்களுக்கு பிடிச்ச மக்களே, எனக்கும் சூப்பராக இருக்குது இந்த இடம். அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா இதுதான் மக்களே அந்த கோவில். கோவில் உள்ளே போய் பார்ப்போமா? மேக்ஸிமம் திறந்து தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திறந்துருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக உள்ளே போய் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டேரெக்டாக கோவிலுக்கு போகாமல் இங்கே இருக்க இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போவோம். அப்படின்னா தான் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், எனக்கும் சுற்றி பார்த்த மாதிரி ஆகும். நானும் இப்போ தான் மக்களே ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வரேன். இதுதான் அந்த கோவிலோட பேக் சைடு. இங்கே மண்டபம் அது கூட இருக்குது மக்களே. இங்கே ஏதோ கிணறு ஏதோ இருக்கும், ஒன்று இருக்கும் போல். உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள் மக்களே. வழக்கம் போல தான். இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் பாருங்கள் மக்களே. எல்லாம் வீடியோவை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க.
முடிஞ்சளவு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்தி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். இவங்க அது கிணறா இல்லை தொட்டியாம் போய் கிட்ட போய் பார்த்துட்டு வருவோம். இந்த மாதிரி இடத்தெல்லாம் தேடி போய் வீடியோ எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மக்களே. தண்ணியே கூட இருக்கு இங்கே பாருங்க, அழகாக சின்னதாக ஒரு வைக்கல் ஓட மாதிரி அந்த விவசாயத்துக்கு அந்த சோளக்கட்டுக்கு தண்ணி பாய்ச்சுறாங்க. அழகாக இருக்குல்ல. இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கூட குளிச்சுக்கலாம் மக்களே, யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த பக்கத்து தோட்டத்துக்காரங்களோட தான். அப்படியே இந்த அடர்ந்த மரத்துக்கு கீழே தான் மக்களே அந்த கோவிலே அமைஞ்சிருக்கு. வாங்க கோவிலை போய் எப்படி சுற்றி பார்ப்போமா மக்களே. 2-3 சினிமாட்டிக் ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க சினிமாட்டிக் அந்த இதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்ம அந்த கோவிலை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே 2-3 சினிமாட்டிக் வியூலாம் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து கோவிலை தான் போய் சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இந்த தொட்டியில் தண்ணி வருதுன்னு சொல்லியிருந்தேன், போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போவோமா. தண்ணி பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு குஷி ஆயிடுச்சு மக்களே, ஜாலி ஆயிடுச்சு. அதனால் குளிக்க வேண்டாம், வீட்டில் தான் குளிச்சுட்டு வந்தோம். சும்மா ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் கோயிலுக்குள்ளே போகிறோம். இப்போ தான் மக்களே வெயிலே வருது, சூப்பர். நான் போய் மூஞ்சி கழுவிட்டு வந்துடுவா, வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன் மக்களே. அழகாக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. காலையில் கரெக்டாக தண்ணி எடுத்துடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரத்தில் வந்தோன்னா தண்ணி இது ஃபுல்லாக போயிருக்கும், சூப்பராக இருந்திருக்கும் பார்க்குறக்க. சரி ஒன்றும் தப்பு இல்லை. சரி வாங்க அப்படியே நம்ம போவோம். அழகான ஒரு தோப்புக்குள்ள தான் மக்களே அந்த கோவிலே அமைஞ்சிருக்கு. சூப்பராக அப்படியே ரோட்டுக்கு மேலேயே, ரோட்டுக்கு மேலே காடு, காட்டுக்குள்ளே தான் அந்த கோவில். காற்று அடிக்குது பாருங்க, எப்பா சரியான காற்று மக்களே. எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக முடிஞ்சா நீங்களும் இந்த கோவிலுக்கு வாங்க மக்களே. இந்த மரத்தை பாருங்க, இந்த மரத்துக்கு கீழே இருக்கிறதுங்க அப்படியே குழு. இங்க பாருங்க, வேப்ப மரம் அரச மரம் ரெண்டுமே ஒன்னா இருக்கு. அது ரெண்டுமே ஒரே மரமாக இருக்கு, ரெண்டும் ஒட்டி இருக்கு. இந்த மாதிரி இருந்தா அந்த கல்யாணம் சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும். ஓகே மக்களே, இந்த கருப்புசாமி கோயிலில் உள்ளே போய் பார்ப்போமா, சாமி போய் பாட்டு வருவோமா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடம் மலவாடி பக்கத்தில் தான் மக்களே இருக்குது. அந்த பால்வார்பட்டி போகிற வழியில், பால்வார்பட்டி கொஞ்சம் தாண்டி இப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த கருப்புசாமி கோயிலை பார்க்கலாம். இது வந்து கன்னிமர் கருப்பண்ண சுவாமி கோவில் மக்களே. அதாவது கன்னிமர் சாமி இருக்குது பார்த்தீங்களா, அதோட காவல் தெய்வம் தான் இது. நீங்கள் அந்த ரோட்டு வழியாகவே போனீங்கன்னாவே இந்த கோவிலை நீங்கள் பார்க்கலாம். சரி வாங்க இப்படியே நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகலாம். கேட் திறந்ததாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே உள்ள போவோமா. ஓகே மக்களே, எதுவும் லாக் பண்ணல, நம்ம திறந்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி கோயிலெல்லாம் லாக் பண்ணி வைப்பாங்க, இங்கே ஓப்பன்லேயே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. வந்தோம்னா என்ட்ரன்ஸில் இங்கே ஒரு பெரிய சிலை மக்களே, இங்கே பாருங்க. என்னோட மொபைலே பத்தல இந்த ஜூம் பண்ணி எடுக்கிற மாதிரி, அந்தளவுக்கு பெரிய சிலையாக இருக்குது, பிரம்மாண்டமான சிலை. எனக்கு இது வந்து ஐயனார் சிலைன்னு நினைக்கிறேன், ஐயனாரோ அல்லது முனியப்பன் சிலையாவோ இருக்க வாய்ப்புண்டு. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அங்கே தான் கோவில் இருக்குது, இங்கே ஒரு சிலை ஒன்று இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆனால் வேறு மக்களே, சூப்பராக இருக்குல்ல. என்ட்ரன்ஸில் நம்மளை வெல்கம் பண்ணிட்டு அப்படியே நம்ம உள்ள வந்தோம்னா இங்கே ஒரு மணி ஒன்று இருக்குது. வாங்க பெல் அடிச்சுட்டு உள்ள போவோம்.
கோவில் பார்த்தீங்களா செம்மையாக இருக்கு மக்களே. டைல்ஸு போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது இந்த இடம். இங்கே பாருங்களேன், ஒரு சின்ன கோவில் மாடர்னாக இருக்குது, அதே மாதிரி ரொம்ப பழமையான கோவில் மாதிரி இருக்குது, ரொம்ப மாடர்னாகவும் இருக்குது. ஃபுல்லாக டைல்ஸ் போட்டு டைல்ஸ்லேயே தின்ன மாதிரி போட்டு செம்ம இடம் மக்களே. இங்கே இந்த இடத்துல உட்காந்து உங்கள் ஊருக்காரங்களாம் பூஜை திருவிழா அது மாதிரி நடத்துனாங்கன்னா செம்மையாக இருக்கும். மேலே அந்த ஷீட்டு அது மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அப்படியே வாங்க ஐயனை தரிசனம் பண்ணிடுவோம். இப்படி இங்கே வந்தீங்கன்னா கன்னிமர் தெய்வங்கள் இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் சரி, இந்தியாவில் நீங்கள் எங்கே போனாலும் இந்த 7 கன்னிமார்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கள வணங்கிட்டு அப்படியே வாங்க நம்ம கருப்பரை போய் பார்ப்போம். இங்கே வந்து மெயின் காட் ஆஃப் இந்த கோவில் அப்படின்னாவே வந்து கன்னிமார் தான். அப்படியே கன்னிமாரை வணங்கிட்டு அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா இங்கே வந்து கருப்பர் இருக்காரு. கருப்பர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. அப்படியே நம்ம கன்னிமார் அப்புறம் கருப்பர் இவங்க எல்லாத்தையும் வணங்கிட்டோம்னா அப்படியே பாருங்க வணங்கிட்டு கொஞ்சம் நேரம் அந்த இடத்த அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காரலாம் மக்களே. நான் கொஞ்சம் நேரம் வீடியோ கட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடம் சூப்பராக இருக்குது, செம்ம குழுகுலுன்னு இருக்குது. இருங்க வரேன் மக்களே. கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு மறுபடியும் உங்களுக்கு வீடியோவை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம்னா இந்த இடத்தெல்லாம் ரசிக்க முடியாது மக்களே. கொஞ்சம் நேரம் இடத்த பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்புறம் வீடியோ எடுத்தால் தான் சொல்லும்போது எனக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குற உங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான மரம் மக்களே. இது என்ன மரம்னு எனக்கு சரியாக தெரியல, பாலை மரமாக என்னன்னு தெரியல. அந்த மரத்துக்கு கீழே தான் அந்த அதுக்கு கீழே தான் அடியில் தான் அந்த கன்னிமர் தெய்வமும் அந்த கருப்பரும் இருக்காங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக டைல்ஸ் தான் மக்களே, வேறு மாதிரி டைல்ஸ். எங்கே பாருங்க இதெல்லாம் ஹை குவாலிட்டி, இந்த வழுக்கந்த டைல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைல்ஸ் போட்டிருக்காங்க. மாடர்னாகவும் இருக்குது, அதே சமயம் வந்து ட்ரெடிஷ்னாகவும் இந்த கோவில் இருக்குது. அங்கே அப்படியே கோவிலை சுற்றி உள்ளே போவோம். சுற்றிக்க ஒரு அழகான காம்பவுண்ட் மக்கள், ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மரம். அந்த மரத்துக்கு கீழே தான் அந்த சாமி இருக்கு. இதுதான் மக்கள் அந்த பிரம்மாண்ட மரம். வாங்க அப்படியே நம்ம சந்துக்குள்ளே போக முடியுமான்னு தெரியல, வாங்க போவோம். நம்ம போயிடும், வெளியே தானே இருக்கோம், பிரச்சனை இல்லை. சூப்பராக இருக்குல்ல மக்களே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதே மாதிரி கரூர் மாவட்டம் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் குலதெய்வ கோயிலும் நம்மளோட சேனலில் வரணும், நம்ம வீடியோவை பதிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து மறக்காமல் உங்கள் கோவிலோட பேர் அட்ரஸை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன 10 நாளில் உங்களோட கோவில் நம்மளை சேனலில் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். இதே மாதிரி தான் இதை வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இங்கே ஒரு கோவில் இருக்குது போய் வீடியோ எடுத்து போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. இது அவங்களோட குலதெய்வ கோவிலில் இதுவும் ஒன்று, அதனால தான் வீடியோ எடுக்க வந்துட்டேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் கோயிலை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ எடுப்போம். காலையில் தான் மக்கள் யாரும் வந்து சாமி கும்பிட்டு போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பூ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அழகாக செம்பருத்தி பூ இருக்குது. இறங்க கருப்பருக்கு வச்சுருவோமா? எப்படி அழகாக இருக்காப்பா, சூப்பர்ல. சின்ன கோவில் தான் மக்களே, பிரம்மாண்டமான கோவில்லாம் சொல்ல முடியாது, ஆனால் சூப்பரான கோவில். சின்ன கோவிலில் எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்ட முடியுமோ அந்தளவு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. எல்லா வசதியும் இருக்க முடியல. இங்கே பாருங்க, ஃபேன் முதற்கொண்டு லைட் முதற்கொண்டு எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இது மட்டும் ஓப்பன் டைப்பில் இருக்குது, இந்த கோவில் மட்டும் ஓப்பன் டைப்பு. இதுக்கு முன்னாடி ஷெட்டு மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இங்கெல்லாம் மழை பெஞ்சா கண்டிப்பாக இந்த மரத்துலேருந்து தண்ணி வடியும். சூப்பராக இருக்கேன். சரி வாங்க, இன்னும் நம்ம வெளியே போய் அந்த குதிரெல்லாம் போய் பார்ப்போம். வரும்போது நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, இருந்தாலும் கெட்ட போய் எடுத்தோம் இன்னும் சூப்பராக இருக்கும். அணையா தீபம் இன்னுமே எரிஞ்சிட்டே இருக்கு மக்களே, உங்களுக்கு தெரியும் எனக்கு லைட்டாக எரியுது. இருங்க காட்டுறேன், தெரியுதா?
ஒரு சேஃப்டிக்காக தான் மக்களே இது போட்டு வச்சுருக்காங்க. இது எப்போதும் லாக்கில் இருக்கும், எப்போ ஓப்பனாக இருக்கும்னு தெரில. நான் இன்றைக்கி வந்த சமயம் நல்ல வேலை ஓப்பனில் இருந்துச்சு. ஃப்ரெண்டு முன்னாடியே கேட்டு தான் வந்தேன் ஓப்பனில் இருக்குமான்னு. மேபி போய் பாரு, உன்னோட லக் ஓப்பனில் இருந்தால் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னா. ஸோ அதுக்காக தான் வந்தேன் நான். சூப்பராக இருக்குல்ல. இப்போ பாருங்கள், அது மட்டும் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக இருந்தால் சூப்பராக தான் இருக்கும் மக்களே. அழகான கோவில். இதுவும் ஃபுல்லாக டைல்ஸ் தான் மக்களே. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக டைல்ஸ் தான். கோவில் இப்போ தான் ஏதோ இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெயிண்ட்லாம் சூப்பராக இருக்கும், புதுசாக இருக்குது எல்லாமே. ஒரு காட்டுக்குள்ளே அழகான ஒரு சிறப்பான ஒரு கோவில். ஓகே மக்களே, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முழுசாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க மக்களே. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இதே மாதிரி உங்களோட குலதெய்வ கோவிலோ அல்லது உங்களோட கோவிலோ நம்மளோட சேனலில் நம்ம வீடியோவை பதிவு பண்ணுறதுக்கு உங்களோட கோவிலோட அட்ரஸை மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அதை செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களோட கோவிலும் நம்ம வீடியோவில் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஓகே மக்களே, வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திப்பேன். ரெகுலராக இனிமேல் வீடியோ வரும். கொஞ்சம் உங்களோட ஆதரவு மட்டும்தான் எனக்கு தேவை. அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் வீடியோ நம்ம போடுற வீடியோ எல்லா வீடியோவும் தரமாக இருக்கும் மக்களே, சூப்பராக இருக்கும். சரி ஓகே மக்களே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போமா? பயங்கரமாக இருக்குல்ல. ஓகே மக்களே, பாய்.